ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க லாஸ்ட் நைட் ஆஃப் ஆமோர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 4 minutes இருக்கு. இந்த படத்தை ஆண்ட்ரியா டி ஸ்டெஃப்லோ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பெரிஃபெரன்ஸ் கோ, ஃபெவைன், லிண்டா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர். அவரு நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போறது அதுக்காக வீட்டுல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவரு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பாஸ் போன் பண்றாங்க. போன் பண்ணி இமிடியேட்டா ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய கன் ஷாட் நடந்திருக்கு. அதுல ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு. அவரை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அப்படியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர். அவருக்கு பெருசா போஸ்டிங்லாம் யாருமே கொடுத்தது இல்ல. ஆனா அவர் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசி கட்டத்திலையும் அதே மாதிரி சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு பென்ஷன் வாங்கணும் அப்படின்றது தான் அவர் எய்மா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ரிலேஷன் ஒருத்தருக்காக அவங்க பிசினஸ்க்காக ஹெல்ப் பண்ணுவாரு. இவங்க போனா காரை அவங்க செக் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால இவங்க அவங்க கூட மட்டும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் சடனா நம்ம ஹீரோ அவரோட போயிட்டு இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு சைனீஸ்காரரு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அவரை இவரு காப்பாத்துறாரு நம்ம ஹீரோ. அதனால அடுத்த நாள் அவரு நம்ம ஹீரோவையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. போன இடத்துல நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எங்க கம்பெனியோட செக்யூரிட்டி ஆபீசரா இருங்க, நீங்க அதை பில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு கன்சைன்மெண்ட் மூவ் ஆக வேண்டியது இருக்கு, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவருக்கு அதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நம்ம ஆளு கரெக்டா தெரியலன்றதுனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஒய்ஃப் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னதுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அவரும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு வர காசை பிரிச்சுக்கிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. அதுக்கு இவங்க கிட்ட ஒரு காரை கொடுத்து நீங்க ஏர்போர்ட் போங்க, அங்க ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களே கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வரும்போதே கூட ஒரு பாய் ஃப்ரெண்டோட வராங்க. இவங்களுக்கு அப்பயே டவுட் ஆகுது. ஆனாலும் கார்ல ஏத்தி உட்கார வச்சு கூட்டிட்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆந்தி வேலையை பாத்தீங்கன்னா கார் பஞ்சர் ஆயிருது. இருந்தும் அவங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல போலீஸ் பார்த்து பிடிக்கவும் செஞ்சிடறாங்க. அங்க நடந்த கன்ஷாட்ல தான் கூட வந்த ஃப்ரெண்டும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். நம்ம இதே மாதிரி ஸ்டோரி பிளாட் நிறையவே பார்த்திருந்தாலும் அதை இவங்க எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேல கொடுத்திருக்காங்க. நமக்கு படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த ஸ்டோரி பிளாட் வரது வரைக்குமே கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒன்ஸ் இவங்க அந்த கார்ல ஏறினதுக்கு அப்புறம் படம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா படம் தரமாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னாலும் படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரா அவர் எந்த தப்புமே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா ஒரு விஷயமும் பண்றதுலாம் ரொம்ப நீட்டாவே இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் எல்லா கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே இது டிசைன் பண்ணிருக்காங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்லாதனால ஃபேமிலியோடய பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.